சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் லிவ் இன் ரிலேஷன்ஷிப். திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்பவர்கள், இதை தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இது சட்டம் அங்கீகரித்திருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சமூகம் அங்கீகரித்திருக்கிறதா? இல்லை. ஆனால் இப்படி ஒரு கலாச்சாரம் நம்மிடையே நம் சமூகத்தில் ஊடுருவி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, பல வருடங்களுக்கு முன்பிருந்தே இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. முன்பெல்லாம் தூரமாக பார்த்துட்டு இருந்திருப்போம். ஒரு பேப்பரின் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு செய்தியின் வாயிலாகவோ மீடியாக்களின் வாயிலாகவோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்பொழுது கண்ணை திறந்து கொஞ்சம் வெளியில் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்திலே கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப் உறவில் வாழ்பவர்கள் இருப்பாங்க. இவர்கள் இப்படி ஒரு கலாச்சாரம் நம் சமூகத்தில் ஊடுருவ ஆரம்பித்தால் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் சீரழிந்து விடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்னைக்கு நேற்றுக்கு இல்லைங்க, கார்ப்பரேட் நிறுவனங்கள் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் களவாடி போயிட்டு நிறைய வருஷம் ஆயிடுச்சு. அதை பற்றி பேசி பயன் இல்லை. இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு கடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நிஜம். சரிங்க, இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் சமூகம் எப்படி பார்க்கிறது, சட்டம் எப்படி பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்வோம். கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பெண், அவங்க திருமணம் செய்து கொள்ளவில்லை. திருமணம் செய்து கொள்ளாமல் அவங்க 2013 ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் ஒருவரோடு சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்க அந்த சேர்ந்து வாழ்ந்த அந்த நபர் பிரிந்து சென்று விட்டார். அதனால் இந்த பெண் என்ன பண்ணுறாங்க, குடும்ப நல நீதிமன்றத்தில் கான்ஜுகல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, என் கணவரோடு என்னை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. நீதிமன்றம் அதை நிராகரித்து விடுகிறது. அந்த பெண் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வராங்க. நீதிபதி வைத்தியநாதன் அவர்கள் தலைமையிலான அமர்வில் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. நீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் செய்து கொண்டவர்கள் தான் குடும்ப நல நீதிமன்றத்திற்கு வர முடியும். அந்த குடும்ப நலம் தொடர்பான சட்டங்களின் நலனை நீங்கள் பெற முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் 2 பேரும் திருமணமே செய்து கொள்ளாதவர்கள், அதனால் இந்த சட்டத்தின் உதவியை நீங்கள் பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வழக்கை நிராகரித்து விடுறாங்க. இதே போல தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தொடர்பாக வரக்கூடிய வழக்குகளை விசாரிக்கின்ற நீதிமன்றம் அந்த வழக்குகளுக்கு ஏற்ப தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் பேசணுன்னா ரொம்ப பெரிய பதிவாகிவிடும். அதனால் சுருக்கமாக உச்சநீதிமன்றம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தொடர்பாக எந்த மாதிரியான கருத்தை வைத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா அதுதான் மிகவும் முக்கியம். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பற்றி மாநிலங்கள் அளவில் நடந்திருக்கக்கூடிய வழக்குகளை நீங்கள் அலசி பார்த்தீங்கன்னா தெரியும். பொதுவாகவே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்க்கு எதிரான அல்லது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க சட்டத்தின் பாதுகாப்பை பெற முடியாத ஒரு சூழல் தான் இருக்கும். ஆனால் குஷ்பு எதிர் கன்னியம்மாள் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. குஷ்பு அவர்கள் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. திருமணத்திற்கு முன்பு ஒரு பெண்ணோ ஆணோ திருமணத்திற்கு முன்பாகவே வேறொரு நபருடன் உறவில் இருந்தால் தவறில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உறவில் இருந்தாலும் அவர்கள் உறவில் இருக்கும் பொழுது பாதுகாப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க தெரிவித்து, அது தொடர்பாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் 22 வழக்குகளுக்கு மேலாக அவங்களுக்கு மேல் பதிவானது. அவங்க இந்த வழக்கை எல்லாம் நிராகரிக்க கூறி உச்சநீதிமன்றத்துக்கு வராங்க. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது தான் ஒரு முக்கியமான தகவலை பதிவு செய்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்பவர்களை இந்த சமுதாயம் அங்கீகரிப்பதில்லை. அதை ஒரு நல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு நல்ல பார்வையோடு யாரும் பார்க்க போகிறதில்ல. ஆனால் அடல்ட்டாக இருக்கிறவங்க, மேஜராக இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ இருவரும் சேர்ந்து வாழ்வதை சட்டம் தடுக்கவில்லை, அது சட்டப்படி குற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் முதல்ல பதிவு செய்கிறாங்க. இதன் பிறகு தான் இது வெளிச்சத்துக்கு வருது. அதாவது லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தவறில்லை அப்படின்ற ஒரு கருத்து இந்த சமூகத்தால் ஒரு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அப்படிங்கிறதுனால இது ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தாக பார்க்கப்படுகிறது. அதே போல் குஷ்பு அவர்கள் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பில் முடிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பற்றி அவங்க சொன்ன கருத்து தவறில்லை, திருமணத்திற்கு முன்பு உறவு வைத்துக்கொள்வது தவறில்லை அப்படின்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீது தொடர்ந்த அத்தனை வழக்குகளையும் தள்ளுபடி பண்ணுறாங்க நீதிமன்றம். இது ஒரு பக்கம். அடுத்ததாக வருவோம். சரிங்க, உச்சநீதிமன்றம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தவறில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக பிரத்யேகமான சட்டம் இல்லை, ஆனால் இந்த உறவு தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சட்டப்படி தவறாகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? அடுத்ததாக வருவோம் மெயின்டெனன்ஸ். இது மெயின்டெனன்ஸ் அப்படின்னாலே குடும்ப உறவில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் ஒரு குடும்ப உறவில் இருக்கும் பொழுது, நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது, பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? குடும்ப வன்முறை தடுப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2005 இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தின் பிரிவு 2F அண்ட் 2Q, இந்த 2 பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக வசிப்பவர்கள் இந்த சட்டத்தின் உதவியை பெறலாம் அப்படிங்கிறது தான் இது இந்த சட்டப்பிரிவு விளக்குவது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி அப்படின்ற ஒரு பந்தத்தில் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கறது தொடர்பாக இந்த பிரிவில் சொல்லியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து வாழ்வது கணவன் மனைவியாக தான் கருதப்படுவாங்கன்றது தான் அதோட பொருள். சரிங்களா? அதனால் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மெயின்டெனன்ஸ், அதாவது அவங்களுடைய துணை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை கிடையாது அவங்க, ஆனால் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க இல்லைங்களா? அதனால் அந்த சேர்ந்து வாழக்கூடிய அந்த பெண் அந்த ஆணிடம் ஒரு உதவித்தொகை கேட்பாங்க. மெயின்டெனன்ஸ், அவங்கள பராமரித்து கொள்ளக்கூடிய தொகை கேட்கும் பொழுது இந்த சட்டப்பிரிவு உதவும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் சிஆர்பிசி என்று சொல்லக்கூடிய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 125 இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதில்ல. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த பிரிவிலும் ஒரு தடாலடியான முடிவை சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலுசாமி எதிர் பச்சையம்மாள். இந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு விரிந்த பார்வையை முன்வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தாலும் அவங்க நிறைய வருஷம், உதாரணத்துக்கு ஒரு 10 வருடம் 15 வருடம் சேர்ந்து கணவன் மனைவியாக இந்த சமூகத்தால் பார்க்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க கணவன் மனைவி அப்படின்னு தான் கருதப்படுவாங்க. அதனால் சிஆர்பிசி செக்ஷன் 125 அந்த செக்ஷன் பிரிவின் கீழ் இவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அதிரடியான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்தாங்க. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. கணவன் மனைவியாக நீண்ட காலம் இருந்திருக்க வேண்டும், சமுதாயம் அவங்கள கணவன் மனைவியாக அங்கீகரித்திருக்க வேண்டும், அது ஒரு பாயிண்ட். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அவங்க திருமணம் செய்து கொள்ள தகுதியானவர்களாக இருக்கணும். அதாவது அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் இருக்கக்கூடாது, அதே போல் அந்த ஆணுக்கு ஏற்கனவே மனைவியும் இருக்கக்கூடாது. சரிங்களா? திருமணத்திற்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதோ அதே போல் இவங்களுக்கும் அது உண்டு. அதே போல் இவங்க 2 பேரும் மேஜராக இருக்கணும், மைனர் பொண்ணோ மைனர் பையனோ இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த 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 வட்டத்துக்குள் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சிஆர்பிசி செக்ஷன் 125 கீழே ஜீவனாம்சம் பெற முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. சரிங்க, இவங்க ரிலேஷன்ஷிப் ஏற்றுக்கிறாங்க, ஜீவனாம்சமும் கொடுக்குறாங்க. சொத்துரிமைங்க, அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இல்லைங்களா? சொத்துரிமை எப்படி கிடைக்கும்? இவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக இருந்தால் தானே அவங்களுடைய மத சட்டத்தின்படியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையிலோ அவங்க வீட்டு சொத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலோ, அல்லது அவங்கள சேர்ந்து வாழக்கூடிய நபரின் கணவராய் இருக்கக்கூடிய அந்த நபரின் குடும்ப சொத்தையோ அல்லது அவருடைய சொத்தையோ எப்படிங்க கேட்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்களா? இதுக்கும் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. பாலசுப்ரமணியம் எதிர் சுருட்டையன் அந்த வழக்கின் பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க நீதிமன்றம், இது சொத்து தொடர்பான வழக்கு. இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் அவங்க சொத்துரிமை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அதனுடைய எதிர்ப்பு தரப்பு சொல்கிறாங்க, இவங்க இந்த மனிதருடைய அப்பாவோ அம்மாவோ அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க, திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றதுனால இவங்களுக்கு சொத்துரிமை கிடைக்காது அப்படின்ற ஒரு வாதத்தை இந்த வழக்கில் முன்வைக்கிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நெடும் காலமாக ஒருத்தங்க திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தாலுமே கூட அவங்க சேர்ந்து வாழ்ந்திருந்தால், உதாரணத்துக்கு நானே உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 15 வருடம் 20 வருடங்கள் அவங்க தாலி கட்டிக்கலங்க, ஆனால் 2 பேரும் கணவன் மனைவியாகத்தான் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய சைல்டு லெஜிட்டிமேட் சைல்டு தான், இல்லெஜிட்டிமேட் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் மூலம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சொத்துரிமை இருக்கிறது அப்படின்ற ஒரு தீர்ப்பை இந்த வழக்கின் மூலமாக நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க.
இவர்களுடைய திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, மெயின்டெனன்ஸும் கிடைக்குது, சொத்துரிமையும் இருக்குது. ரியலில் என்னங்க, 2 பேர் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அவங்க விரும்புகிறவரை இருப்பாங்க, சரிங்க, விரும்புகிறவரை இருப்பாங்க. விரும்பி முடித்த பிறகு அவங்களுக்கு சலித்து கொண்டால், வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு வெறுத்தாங்கல்ல, அவங்க அந்த உறவிலிருந்து பிரிந்து வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையின் நிலை என்ன? நாளைக்கு அந்த குழந்தையை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்றால் அப்பா அம்மா என்ற இடத்தில் இவங்க எதையிட்டு நிரப்புவார்கள்? அந்த குழந்தைக்கு இனிஷியல் என்னவாக இருக்கும்? இனி வருங்காலத்தில் மேரிடா அன்மேரிடா அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, சிங்கிள் மேரிட் அது மாதிரிலாம் காலம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ஒரு அப்ளிகேஷனில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இனிமேல் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு காலத்தையும் சேர்க்க வேண்டிய நிலை வரும். வருங்காலத்தில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தொடர்பாக தனி சட்டம் இயற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா சமூகத்தில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் உறவு பரவலாக பரவி கொண்டிருக்கிறது. இதில் அவங்களுக்கு நிறைய வசதிகள் இருக்கிறது. முதல்ல மாமியார் தொல்லை கிடையாது, நாத்தனார் தொல்லை கிடையாது, உறவுகள், கணவர் வீட்டு உறவுகள், மனைவி வீட்டு உறவுகள், சம்பிரதாயம், சடங்கு, அவங்க வீட்டுக்கு போகணும், இவங்க வீட்டுக்கு வரணும், இந்த செய்முறை செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் எந்த வகையான நிர்பந்தமும் இந்த உறவில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதில்ல. எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது. விரும்புகிற வரைக்கும் சேர்ந்து இருப்பாங்க, விரும்பாவிட்டால் பிரிஞ்சு போயிடுவாங்க. பிரிந்து யாரை விரும்புகிறார்களோ அவங்கள திருமணம் செஞ்சுப்பாங்க. இதில் இன்னும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னவா பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரும்புகிறவரை சேர்ந்து இருப்பது. இப்போ திருமணம் செய்து கொண்டால் விரும்பவில்லை அப்படின்னா அந்த விரும்பாத நபரோடு விவாகரத்து வாங்கிட்டு வரணும்னா அதுக்கு அவங்க வருடக்கணக்கில் அவங்க காத்திருக்கணும், நீதிமன்றத்துக்கு போகணும். மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு 2 பேரும் சம்மதிச்சாதான் அந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடைக்கும். சம்மதிக்கலைன்னா 5 வருடமோ 6 வருடமோ குடும்ப நல நீதிமன்றத்தில் நடையாய் நடந்து அவங்களுடைய இளமையை தொலைத்து இப்படியெல்லாம் ஒரு சிக்கல் இருக்கிறது. மெயின்டெனன்ஸ் கேட்டு வாங்க வேண்டியிருக்குது, அலிமோனி வாங்கணும். இது மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்களில் இருந்து இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு ஈஸியான வழியில் அவங்க வாழ வேண்டும் என விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு யார் வாழ விரும்புகிறாங்களோ அவங்க 2 பேருக்கும் பொருளாதாரம் கை கொடுக்கிறது. அதனால் சமுதாயத்தை பற்றியோ அல்லது உறவினர்களை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ எந்தவித கருத்தையும் அவங்க கொண்டிருப்பதில்லை. அப்படிங்கிறதுனால அவங்க இதை ஈஸியானதாக நினைக்கிறாங்க. ஆனால் விரும்பாதவங்களுக்கு வருங்காலத்தில் என்னென்ன சிக்கல் வரும், அவர்களுக்கும் சிக்கல் வரும், அவர்களுடைய கணவனோ மனைவியாக இருப்பவர்களோ 2 பேருக்குமே யாராக இருந்தாலும் எந்த தரப்பு அவங்களுக்கு வேண்டான்னு உதறிட்டு போகிறாங்களோ ஒரு தரப்பு அவங்களுடைய உழைப்பை சுரண்டியதாக தான் கருதப்படுகிறது. அப்படிங்கிறது நிறைய பேர் இதை ஒரு கருத்தாகவே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகி அந்த திருமணத்தை ரத்து செய்யாமல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்ருக்கோம், இல்லை வழக்கே பதிவு செய்யாமல் இருப்பாங்க. அது மாதிரி நிலையில் இருக்கிறவங்க முந்தைய திருமணத்தை ரத்து செய்யாமல் வேறொருவருடன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அது குற்றம். அந்த குற்றம் ஐபிசி செக்ஷன் 494, 495 படி நீங்கள் இருதார மனம் அல்லது நீங்கள் இன்னும் லீகலாக இருக்கக்கூடிய துணையை விட்டுவிட்டு இன்னொருத்தரோடு தொடர்பில் இருப்பதற்கான தண்டனையை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பை ஆணித்தரமாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்றத ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.